நம்ம நிறைய டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் டூர் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் டூர். இது தேவையில்லாத ஆணின்னு நினைக்காதீங்க. ஆனா இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃப்ரிட்ஜ். 80 லிட்டர் குட்டி ஃப்ரிட்ஜ். நாங்க பெங்களூர்ல இருந்தப்ப வாங்கினது. அது பெங்களூரே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க மாதிரி இருக்குன்றதால இந்த சின்ன ஃப்ரிட்ஜே எங்களுக்கு போதுமானதா இருந்துச்சு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால மெயின்டெனன்ஸும் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன ஃப்ரிட்ஜ் வாங்கினோம். இப்போ அதை பத்தி பார்க்கலாம். இது வந்து இங்கே வெஜ்ஜஸ் தான் இது ஃபுல்லாவே. இது மாவு வச்சிருக்கோம். நான் இட்லி மாவுக்கு பதிலா ரெடி மிக்ஸ் தான் யூஸ் பண்றேன். இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். இத வந்து அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி 1 டம்ளர், 2 டம்ளர் மாவு போட்டு தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு வச்சிட்டோம்னா 8 ஹவர்ஸ்ல பொங்கிடும். மறுநாள் காலையில இட்லிக்கு, தோசைக்கு அதை யூஸ் பண்ணிக்குவேன். அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாக்டீரியாஸ் எல்லாமே. இது வந்து ஃப்ரிட்ஜ்ல நம்ம 1 வாரத்துக்குலாம் அரைச்சு வச்சிருந்தோம்னா அது பழசாயிடும். அது உடம்புக்கு நல்லது இல்லைன்றதால நான் இந்த ரெடி மிக்ஸ் தான் யூஸ் பண்றேன். ஸோ இதுல ஃப்ரிட்ஜ்ல மாவுக்குன்னு இப்ப ரொம்ப டம்ப் பண்றதுக்கு எனக்கு இந்த ஸ்பேஸே போதுமானதா இருக்கு. வெஜ்ஜஸ் தான். முருங்கைக்காய், இது கேரட்டு, கத்திரிக்காய், காலிஃப்ளவர், இங்க பீட்ரூட்டு எல்லாம் இதுல இருக்கு. இது கேஷ்யூஸ் இதுல இருக்கிறதெல்லாம். நான் எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தேன். ஓ, இங்கதான் இருக்கா? மண்டையில இருந்த கொண்டே மறந்துட்டேனே. இது புளித்தண்ணி. இது டெய்லி ஊற போட்டு கரைக்க வேண்டான்றதுக்காக ரெடிமேடா வச்சிருக்கேன். இது வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் ஆகுற மாதிரி வச்சிருக்கேன். இங்க இருக்கிறது கீ. இதுதான் வந்து ஃபுல் ஸ்பேஸ். இங்கேயும் வந்து பெருசா இருக்க வெஜ்ஜஸ் வச்சிருக்கோம். கேப்சிகம், பீட்ரூட் அதெல்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் மீந்த திங்ஸ் எல்லாம் தேங்காய் துருவினது மீந்தது. இது பால் ஏடு இதுல எடுத்திருக்கோம். இது மாவு கொஞ்சமா இருந்தது இந்த பாக்ஸ்ல இருக்கு. இது ஸ்வீட் பண்ணது அதுல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சமைச்ச பொருள். இது சில்ட்ரே. இதுல பன்னீர், பச்சை கற்பூரம், பாதாம் இதுல வச்சிருக்கோம். பண்ணோம்னா இந்த சில்ட்ரேல தான் வந்து தண்ணி கலெக்ட் ஆகும். அப்படியே எடுத்து விட வேண்டியதா. இது ஆட்டோமேட்டிக்கா டிஃப்ராஸ்ட் ஆகாது. இது நம்ம தான் வந்து மேனுவலா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி டிஃப்ராஸ்ட் பண்ணணும். இது ஃப்ரீசர். இதுக்கு ஒரு குட்டி டோர் இருக்கும். நான் அதை எடுத்து வச்சுட்டேன் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லிட்டு. இது ஐஸ்கிரீம். ஃப்ரிட்ஜ் டூருக்காக கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம் வச்சிருக்கோம். ஆமா. இதுல வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய், டொமேட்டோ அதெல்லாம் இருக்கு. இது லைம் ஜூஸ். இதுதான் ஃபுல்லா ஃப்ரிட்ஜ் சைஸ். சைட்ல மோர், பால் இருக்கு, ரோஸ் மில்க். இது ஏர்லி ஒன்ஸ் வந்து புளி வாங்கி ஸ்டாக் பண்ணுவோம். இது எங்க மாமியார் கொடுத்த புளி இது. இதுல கடலை மாவு, மைதா மாவு இருக்கு. இது ரொம்ப மைதா மாவுலாம் ரேரா யூஸ் பண்றோன்றதால இது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். கடலை மாவும் அப்படிதான். இது காரடையன் நோம்புக்கு வாங்கின வெண்ணெய். இது ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும் கொஞ்சமா வாங்கின வெண்ணெய். இதுல சம்திங் இருக்கு. இதெல்லாம் எசன்ஸ். வெனிலா எசன்ஸ், ரோஸ் மில்க் எசன்ஸ், மேங்கோ ஃப்ளேவர், ஸோ பிளாக் சோயா சாஸ் எல்லாம் இதுல இருக்கு. இது எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜில் இருக்கிற சுண்ணாம்பு. இது இது சந்தனம் இதுல இருக்கு. சாமிக்கு கரைச்சது. ட்ரை ஆயிடக்கூடாதுன்னு வச்சிருக்கோம். இதுதான் இதுதான் இதோட ஃபுல் ஸ்பேஸ் வந்து குட்டி ஃப்ரிட்ஜோட இதுதான். எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.